கோவை மாவட்டம் பொள்ளாச்சி உடுமலை தேசிய நெடுஞ்சாலை வாகன போக்குவரத்து நிறைந்தது. அதில் நல்லாம்பள்ளி அருகே நெடுஞ்சாலை பராமரிப்பாளர்கள் சென்டர் மீடியனில் உள்ள செடிகளுக்கு லாரி மூலம் தண்ணீர் ஊற்றிக் கொண்டிருந்தனர். அப்போது அதே வழியாக வேகமாக வந்த கார் திடீரென லாரி மீது பயங்கரமாக மோதியது. மோதிய வேகத்தில் காரின் முன்பகுதி அப்பளம் போல் நொறுங்கியது. விபத்தை கண்டு அதிர்ச்சியடைந்த அப்பகுதி மக்கள் உடனடியாக மீட்பு பணியில் ஈடுபட்டனர். இந்த கோர விபத்தில் காரில் இருந்த 3 பெண்கள் உள்பட 5 பேர் ஸ்பாட்டிலேயே இறந்தனர். இடிபாடுகளில் சிக்கிய 5 பேரின் உடல்களும் மீட்கப்பட்டன. தகவல் அறிந்ததும் கோமங்கலம் போலீசார் ஸ்பாட்டுக்கு சென்றனர். 5 பேரின் உடல்களையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக பொள்ளாச்சி அரசு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைத்தனர். முதற்கட்ட விசாரணையில் பலியானவர்கள் மதுக்கரை குருமபாளையத்தைச் சேர்ந்த 45 வயது கனகராஜ், அவரது மனைவி 39 வயது பூரணி என்கிற உமாமகேஸ்வரி, இவர்களின் மகள்கள் 20 வயதான நர்மதா, 19 வயதான ஆர்த்தி மற்றும் பக்கத்து வீட்டைச் சேர்ந்த 35 வயது ராமன் என்பது தெரியவந்தது. நர்மதாவும் ஆர்த்தியும் பிசியோதெரபி படித்து வந்துள்ளனர். பழனி கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் முடித்துவிட்டு வீடு திரும்பிய போது விபத்து ஏற்பட்டுள்ளது. கனகராஜ் காரை ஓட்டி வந்துள்ளார். லாரி நின்று கொண்டு தண்ணீர் ஊற்றுவதை கவனிக்காமல் வேகமாக வந்ததே விபத்துக்கு காரணம் என தெரிய வந்தது. இது பற்றி போலீசார் வழக்கு பதிந்து விசாரிக்கின்றனர்.